சுவை மிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அது எல்லாமே என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் பக்தர்களுக்காக தான். நீங்க ஆஞ்சநேயர் பக்தர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சென்னையை ஒட்டிய பகுதிகளில் எங்க இருந்தாலுமே நீங்க உடனே வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேளம்பாக்கம் ரோட்ல இந்த பக்கம் இருந்து வரும்போது மாம்பாக்கம், இதுக்கு இடையில புதுப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இது வந்து இங்க பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குல்ல, அது வந்து கஜகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையில தான் வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து இங்க இருக்காரு. இது வந்து பேக் சைடு, இந்த பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. இதுல வந்து கார், பைக்கு, கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் போகும்போது இதுல ஈஸியா போய்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் போனோன்னா வீடியோல நான் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு தெரியும், அது படிக்கட்டு வழியாக நம்ம ஈஸியா நம்ம வந்து மேல நடந்து போகலாம். அதுல வந்து 108 படிகள் வந்து இருக்கு. இது 108 படி எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விளக்கங்களும் அதுல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கே தெரியும், ராமன், சீதை இவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தாரு. இந்த ஆஞ்சநேயர் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கைக்கு 3 வாட்டி விஜயம் கொடுத்த ஒரே நபர் வந்து ஆஞ்சநேயர் தான். சீதா வந்து நம்ம சீதா அவங்க அங்க இருக்கும்போது அவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்களோட சூடாமணியை வந்து கொண்டு வந்து ஒரு அத நான் போயிட்டு வந்ததுக்கு சாட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட கொடுத்ததும் இதுதான். இது ராமாயணத்தை பார்த்த அனைவருக்கும் இது தெரியும். வாங்க இப்ப நம்ம படி ஏறி நம்மளோட ஆஞ்சநேயரை பார்ப்போம். கண்டிப்பா as usual உள்ள போயிட்டு சாமியெல்லாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். நான் மீண்டும் ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஆஞ்சநேயர் பக்தர்களா இருந்தா கண்டிப்பா இங்க வாங்க. நிறைய பேர் வந்து இந்த தேங்காய்லாம் கட்டிட்டு நிறைய வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எதா இருந்தாலும் இவர்கிட்ட வந்து கொட்டி தீர்த்துட்டு போங்க. நீ நிச்சயமாக எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நன்றி. இங்கே ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ள போகிறதுக்கான படிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே சைடில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், நல்லா செடி கொடிகளோட எல்லாம் மலை மேலே தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே காடு மலைகள் மட்டும்தான் இருக்கும். சுற்றி இந்த பக்கம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக ஒரு நிழற்குடை எல்லாமே அமைச்சு அழகாக படிகளும் இங்கே வச்சுருக்காங்க. நல்லா சில்லுன்னு அப்படியே மலை பிரதேசத்தில் இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லென்த்தாக தான் ரொம்ப ஸ்டீப்பாலாம் இல்லை, ஓகேவா இருக்குது. ஸோ
நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, மொத்த ஊரே தெரியுது. சுற்றி எவ்வளோ ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. புதுப்பாக்கம் மிகவும் ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இந்த பக்கம் வரவே பயப்படுவாங்க. ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். முக்கால்வாசி இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், ஃப்ளாட்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக சூப்பராக கட்டியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக நடக்கும். இங்கே பாருங்க, இதான் வந்து நம்ம வந்த வழி வந்து படிக்கட்டு வழியாக வந்தோம். இப்போ நம்ம போகிறது வந்து நல்ல ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. பின் பக்கமாக பைக்கில் காரில் வர்றவங்க வந்து இந்த வழியாக போகலாம். கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா காருங்க எதிரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப செங்குத்தாகவும் இருக்கு, ரொம்ப நல்ல வளைவாகவும் இருக்கு. அதனால கொஞ்சம் பெரியவங்களோட வர்றவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இந்த ரூட்டை நீங்க பயன்படுத்தலாம்.
சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல சில்லுன்னு இருக்கு. 2 பக்கமும் நல்ல காடு மாதிரி அழகா இருக்கு. சூப்பராக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து அடுத்த வளைவு. கிட்டத்தட்ட 4-5 வளைவு இருக்கு. இது லாங்காக போயிட்டு திருப்புங்க. ஏன்னா அந்த பக்கம் கண்டிப்பாக வண்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோதான், இறங்கிட்டோம். ஆர்ச் தான் இதோட கடைசி. இதுக்கப்புறம் கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்லிக்கலாம். இந்த ஆர்ச் சூப்பரா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க நம்ம இறக்கத்தில் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கே வந்து ரொம்ப அழகா சூப்பரா இந்த வேப்ப மரத்துக்கு கீழே இந்த சுவாமி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக இது எல்லாமே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சப்த கன்னிகை, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி, இவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே இதில் இருக்காங்க. நம்ம இதை திறந்து கூட காட்டலாம். இதில் பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக இருக்காங்க. வெளியில் வசிச்ச அத்தனை சாமிகளும் அழகாக பூஜை பண்ணி ரொம்ப சூப்பராக காட்சி அளிக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்கு. இங்கே ராமர் பாதம் இருக்குது. நல்லா வேண்டிக்கங்க மக்களே. நம் நினைத்த எல்லா காரியங்களும், எல்லா வேண்டுதல்களும் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்ட்டு வேண்டிக்கங்க. ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த இடம். குரங்குகள் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் கொண்டு வர பேகு மற்ற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஆனால் பாருங்கள் மக்களே, நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு ஐட்டம் நம்ம கட்டிட்டு வந்து அந்த நிழலில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே சுகம். எங்கள் வீட்டம்மா வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாமா? கிளாஸு, கேப்பக்கூழ், அதில் அழகாக வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து பிரண்டை துவையல். ஆஹா, இதை சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை.